பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எபேசியர் 2:13. முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் கிறிஸ்துவின் இரக்கத்தினால் சமயமானீர்கள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் முன்னே தூரமாயிருந்தீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இரக்கத்தினால் சமயமா ஆனீர்கள். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் தூரமாயிருந்தீர்கள். அப்புறமேட்டு கருத்தை சொல்கிறாரு, சமயமாக வந்தீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இரக்கத்தினால் சமயமா ஆனீர்கள். இயேசுவினால் கிறிஸ்துவினால் நம்ம இரக்கம் பெற்றோம். ஒரு கிறிஸ்துவினால் நம்ம சமயமாக ஆனோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தா இயேசு கிறிஸ்துவினால தான் எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகளாக வாழ்கிறோம். எப்படின்னா ஆண்டவர் நினச்சதுனால தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். உலகத்தை சிருஷ்டித்தது மட்டும் இல்லாத அது எல்லா ஜனங்களும் ஆடு மாடுகளை உருவாக்கின பிற்பாடு இதுங்களுக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார். அதனால தான் சொல்கிறேன், முன்னே உங்களை தூரமாக இருந்தார்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்மளை உருவாக்கவே இல்லை. அப்போ நம்மளை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, முன்னே உங்களை நீங்கள் தூரமாக இருந்தீங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இரக்கத்தினால் நம்ம சமயமானோம். இயேசுடைய பிள்ளைகள் எப்படி ஆனாங்க? இயேசுடைய கிறிஸ்துவோட பிள்ளைகளை எப்படி மாறினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், ஃபஸ்ட்டு சொல்லப்படுது கிறிஸ்து இயேசுவினால் இரக்கத்தினால் அவர் கிறிஸ்துவனுடைய சமீபமாக ஆனோம். அப்படின்னா அவரோட மூலியமாக தான் நம்ம ஆண்டோட பிள்ளைகள் உருவாக்கணும். அங்கே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுங்களும் அவங்க மூலியமாக தான் உருவாக்குனார்கள். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. முன்னே நம்ம ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. முன்னே நம்ம தூரமாக இருந்தோம். அப்படின்னா நம்மளோட சுவாசம், நம்மளோட சரீரம், நம்மளோட எதுவுமே இல்லை. நம்மளோட பில்குல் நம்ம ஜீரோவாக இருந்தோம். அப்படி இருந்த சமயத்தில் கர்த்தர் என்ன பண்ணாராம்? நம்ம சமூகமாக வந்து இயேசுவின் இரக்கத்தினால் நம்மளாம் சமயமாகணும், அவரோட பிள்ளைகளாக மாறணும். அவரோட பிள்ளைகளாக நம்ம துதிக்க கிருபை செஞ்சிருக்காரு. அவர் பிள்ளைகளாக சுவாசிக்க கிருபை செய்திருக்காரு. இதனால் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இந்த வசனம் இல்லை, ஒவ்வொரு உலகத்தில் வாழுகிற இந்த அந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு சகோதரனும் அவரால் உருவாக்குனார். அவர் இரக்கத்தினால் உருவாக்குனார். அவர் சமீபமாக உங்களோட கூட இருக்கிறாரு. அதனால தான் நீங்களாம் நம்மள ஜீவிக்கிறோம். அதனால தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதனால தான் நம்ம உலகத்தில் வாழுகிறோம். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணி வந்துடுமா, ஒரே நிமிஷத்தில் நம்மளெல்லாம் அழிச்சிட்டு போயிடுவான். நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சொல்கிறாரு, என் இரக்கத்தினால் உங்களை கிறிஸ்துவு சமயமாக வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால் தான் நான் ஒவ்வொருங்களையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. இல்லைன்னா அப்படி ஒரு செகண்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, பினிஷ் ஆகிடுவாங்க. ஒரு செகண்டுக்குள்ளே இந்த உலகமே அழிஞ்சிடும். சாத்தானும் அது மாதிரி பண்ணிவிடுவான். அதனால சொல்லப்படுது, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு சகோதரனை பார்க்குறார், ஒவ்வொரு சகோதரிகளை பாதுகாக்கிறார், ஒவ்வொரு தாய்மார்களை பாதுகாத்துக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தாரை பாதுகாத்துக்கிறாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், நோவாவோட காலத்தில் அங்கே பாவம் பெருகின உடனே அங்கே என்ன பண்ணப்பட்டது? தேவ ஆக்கின்னு கோபம் ஆக்கின்னு வந்தது. அப்போ வந்த உடனே என்ன பண்ணப்பட்டது? பூமி மேல் தண்ணியை பாய்ந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இதில் பார்க்கும்போது, வெளிப்படுத்த அதிகாரத்திலலாம் பார்க்கும்போது பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா அழிக்கிறானா ஜனங்களை என்ன பண்ணானா பினிஷ் பண்ணுறதுக்கு உலகத்துக்கு வரப்போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அந்த நாட்களில் நம்மளை காப்பாற்றவும் அவர் கூட இருப்பான்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, முன்னே நீங்கள் நம்ம அறியாமல் இருந்தோம், தூரமாக இருந்தோம். அவர் கிறிஸ்துவின் இரக்கத்தினால் கிறிஸ்துவினுடைய என்ன பண்ணப்படுவாங்கன்னா நம்மளாம் சமீபமானோம். அவரோட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கத்தினால் நம்மளுக்கு ஒரு தயவு கிடைச்சிருக்குது. நோவாவுக்கு அடுத்தது இந்த உலகத்தை சிருஷ்டித்து திருப்பி உலகமெல்லாம் இருந்துதான், ஆனால் அழிந்து பொறுப்பாடு நோவா காலத்தில் திருப்பி உருவானது. அந்த உருவாக்கின எதனால? கிருபையினால், இரக்கத்தினால் சமீபமாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார். அப்போ சொன்னார், நோவா மூலிமா அவர் உலகத்தை மீண்டும் சிருஷ்டித்தார். அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்குது, அந்த இரக்கம் நம்மளோடு கூட இருக்குது, அந்த தயவு நம்மளோடு கூட இருக்குது.
அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் யாரோட பிள்ளைங்க? தேவனோட பிள்ளைகள். தேவனையே ஆராதிக்கிறோம், தேவனையே துதிக்கிறோம், தேவனையே மகிமைப்படுத்தணும். இந்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரோட பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும், ஒரு எண்ணம் உண்டாகணும். இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? முன்னே நீங்கள் அறியாமல் இருந்தீங்கள், உங்கள் உங்களுடைய கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கிறிஸ்துவே உங்களுக்கு சமயமாக இறக்கமாக இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. சமயமாக இருக்க மாட்டோம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவர் தான் நம்மளுக்கு இறக்கம் செய்கிறாரா? அவர் தான் நம்மளுக்கு சமயமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பைபிள்லாம் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்த உடனே அதுக்கு உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைச்சதுன்னா ஆண்டவர் பற்றி ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் கூட வாங்க, சபைக்கு போங்க, ஆண்டவர் துதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.